வெல்கம் டு குர்ஷி தமிழ் வேர்ல்டு. இப்போ நம்ம தேர்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். லெசன் நேம் என்ன அப்படின்னா எ விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்டு. இந்த யூனிட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி கான்வர்சேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம், வாங்க பார்க்கலாம். மணிஸ் ஃபேமிலி லிவ்டு இன் எ வில்லேஜ் நியர் செஞ்சி இன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் மணியோட ஃபேமிலி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. மணி லைக்டு ஒன்லி எ ஃபியூ வெஜிடபிள்ஸ், பொட்டேட்டோஸ் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர் வேர் தட் டூ தட் ஹி லைக்டு வெரி மச். அதாவது மணிக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில வெஜிடபிள்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அது என்ன அப்படின்னா பொட்டேட்டோனா உருளைக்கிழங்கு, அதே மாதிரி லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காய் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஒன் டே வென் அம்மா சர்வ்டு பொட்டேட்டோ கறி, அதாவது ஒரு நாள் வந்து அம்மா வந்து சமைச்சு போடுறாங்க, பொட்டேட்டோ கறி வந்து சமைச்சு போடுறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட் பொட்டேட்டோஸ் டுடே பிகாஸ் தே ஆர் ஃபாரின் வெஜிடபிள்ஸ். அதாவது மணி என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் இப்போ வந்து பொட்டேட்டோ வந்து நான் சாப்பிட போகிறதில்ல, ஏன்னா இது வந்து ஒரு ஃபாரின் வெஜிடபிள், வெளிநாட்டில் விளையக்கூடிய ஒரு வெஜிடபிள், அதனால நான் இது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மணியோட தங்கை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நோ தே ஆர் நாட், அம்மா பாட் தெம் ஃப்ரம் த வெஜிடபிள் ஷாப் நியர் த பஸ் ஸ்டாப். உடனே அதுக்கு தங்கச்சி என்ன சொல்கிறா அப்படின்னா, இல்லை இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் போய் வாங்கின காய்கறிகள் இல்லை, இது வந்து நம்ம வீட்டு பக்கத்து கடையில் தான் போய் வாங்கிட்டு வந்த காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்கிறான். இதில் செல்வி அப்படிங்கிறது மணியோட சிஸ்டர் தான் செல்வி. அதாவது இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம நாட்டோடது இல்லை அப்படிங்கிறது செல்விக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறான். ஸோ வாட், அதனால என்ன அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. மணி என்ன சொன்னா அப்படின்னு பார்ப்போம். அவர் டீச்சர் டோல்ட் அஸ் தட் வி ஷுட் பை அண்ட் ஈட் லோக்கலி க்ரோன் ஃபுட். அதாவது டீச்சர் சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டில் விளைந்த காய்கறிகள் மட்டும்தான் நம்ம அதிகம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. She also told us to use things made in our country. அதே மாதிரி நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ண பொருட்களை தான் நம்ம அதிகம் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. வாட் எல்ஸ் டிட் யூ டீச்சர் டெல் யூ, வேற என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு தங்கச்சி கேட்குறான். அண்ட் யூ கெனாட் ஆர்டர் டொமேட்டோ சூப் எய்தர் ஆர் ஈவன் பைனாப்பிள் ஜூஸ். உடனே அப்பா வந்து நீ வந்து டொமேட்டோ சூப்பும் பைனாப்பிள் ஜூஸும் வந்து இனி சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. Then you cannot eat popcorn the next time we go to watch a movie. அம்மா சொல்கிறாங்க நம்ம அடுத்த டைம் வந்து மூவிக்கு போகும்போது நீ வந்து பாப்கார்ன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மணி தென் யூ கான்ட் ஆர்டர் எனி திங். அவளோட தங்கச்சி சொல்கிறான் நீ வந்து இனி எதுவுமே ஆர்டர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். ஒய் கான்ட் ஐ ஈட் பாப்கார்ன் ஆர் சூப் ஆர் எனி திங் தட் ஐ வாண்ட் டு டூ. உடனே மணி கேட்குறான் ஏன் நான் ஏன் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்குறான். டோன்ட் யூ நோ தட் கார்ன், டொமேட்டோஸ் அண்ட் ஈவன் லேடிஸ் ஃபிங்கர் ஆல் கேம் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். அதுக்கு உடனே அம்மா சொல்கிறாங்க உனக்கு தெரியாதா, இந்த டொமேட்டோ லேடிஸ் ஃபிங்கர் எல்லாமே வந்து வேற கண்ட்ரியிலேருந்து தான் நம்ம நாட்டுக்கு வந்ததுன்னு சொல்கிறாங்க. ரியலி ஹவு டிட் தே கம் டு அவர் கண்ட்ரி அம்மா, டிட் தே கெட் ஆன் அன் ஏரோப்ளேன் அண்ட் கம் ஹியர். உடனே செல்வி கேட்குறா அம்மா இது எப்படி நம்ம நாட்டுக்கு வந்தது, இது ஏரோப்ளேன்லேருந்து கொண்டு வரப்பட்டதா அப்படின்னு கேட்குறான். உடனே அதுக்கு அப்பா சொல்கிறாரு நோ சம் மெர்ச்சன்ட்ஸ் brought them here long ago by sea. அப்பா சொல்கிறாரு சில வணிகர்கள் வந்து வியாபாரம் செய்யறதுக்காக நம்ம நாட்டுக்கு அந்த பொருட்களை எல்லாம் கடல் மூலமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து செல்வி கேட்குறான் ஒய் டிட் தே பிரிங் வெஜிடபிள்ஸ் டு இந்தியா. அதாவது ஏன் வந்து வெஜிடபிள் கொண்டு வந்தாங்க நம்ம நாட்டுக்கு அப்படின்னு கேட்குறான். அம்மா அப்பா லாஃப்டு, ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க. தே குட் ஹாவ் brought some sweets, why did not they. செல்வி கேட்குறான் ஸ்வீட்ஸ் கொண்டு வந்திருக்கலாம், ஏன் அது கொண்டு வரல அப்படின்னு செல்வி கேட்குறான். பீப்புள் கேம் டு இந்தியா இன் சர்ச் ஆஃப் ஸ்பைசஸ் எஸ்பெஷலி பிளாக் பெப்பர். எ மேன் ஃப்ரம் போர்ச்சுகல் நேம்டு வாஸ்கோ ட காமா sailed to கேரளா. நம்ம நாட்டில் பிளாக் பெப்பர் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸ். போர்ச்சுகீசிய வணிகர்கள்லாம் வந்து அதை வாங்கிறதுக்காக நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. இமேஜின் த ஜாய் ஆஃப் த sailor when they reached Kozhikode and found black pepper. They took a lot of pepper back to their country.
இவங்க ஃபஸ்ட்டு எங்கே வந்தாங்க அப்படின்னா கோழிக்கோடு, அதாவது கேரளாவில் இருக்கிற கோழிக்கோடுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பிளாக் பெப்பரை வந்து நிறையவே வந்து நம்ம நாட்டிலேருந்து வாங்கிட்டு போனாங்க. தே டுக் ஸ்பைசஸ் ஃப்ரம் இந்தியா. அவங்க எல்லாம் நம்ம நாட்டிலேருந்து தான் இந்த ஸ்பைசஸை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எஸ், பட் ஹூ brought the vegetables into India? உடனே வந்து மணி கேட்குறான், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்தது யாருன்னு கேட்குறான். அதுக்கு அப்பா சொல்கிறாங்க, அதாவது போர்ச்சுகீசிய வணிகர்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்தாங்க, அதில் ஒன் ஆஃப் த வெஜிடபிள் தான் இந்த பொட்டேட்டோ அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. வாவ், திஸ் பொட்டேட்டோ ஹேஸ் ட்ராவல்டு ஸோ ஃபார். மணி சொல்கிறான், இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்திருக்கு அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறான். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, கேர்ஃபுல் செல்வி, டோன்ட் அப்செட் அவர் ஃபாரின் விசிட்டர். செல்விட்ட சொல்கிறாங்க, நீ வந்து ஃபாரின் விசிட்டரை வந்து அப்செட் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வி புல்ட் எ லாங் க்ரீன் சில்லி அவுட் ஆஃப் த கறி. அதாவது அந்த பிளேட்டில் இருக்கிற சில்லி வந்து தனியாக வந்து எடுக்கிறான். ஹூ இஸ் அவர் ஃபாரின் விசிட்டர்? அம்மா, யூ ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ. செல்வி கேட்குறா, யார் வந்து ஃபாரின் விசிட்டர்? நீங்கள் வந்து என்ன கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு அப்பா சொல்கிறாங்க, நோ, அம்மா இஸ் நாட் மேக்கிங் ஃபன், ஷீ இஸ் டாக்கிங் அபவுட் த ஃபாரின் ஃப்ரூட் சில்லி. சொல்கிறாரு செல்வி கிட்ட, உன்னை வந்து அம்மா கிண்டல் பண்ணல, அதாவது அவங்க பேசுகிறது என்ன அப்படின்னா ஃபாரின் ஃப்ரூட் சில்லியை பற்றி தான் பேசுகிறாங்க. The chilies were very popular in South America, but no one else in the world knew of this spicy fruit. One day a sailor named Christopher Columbus sailed to South America. அதாவது சவுத் அமெரிக்காவில் ரொம்ப பாப்புலரான ஃப்ரூட் எதுன்னா சில்லி. ஒரு நாள் வந்து கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அப்படிங்கிறவர் வந்து சவுத் அமெரிக்காவுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறாரு. தி sailor was actually looking for India. He wanted to buy black pepper. Instead, he found South America and the chili. அதாவது பிளாக் பெப்பரை நம்ம இந்தியாவிலேருந்து வாங்கிறதுக்காக தான் அவர் இங்கே வர மாதிரி இருந்தது. ஆனால் அவர் வந்து வழி மாறி சவுத் அமெரிக்காவுக்கு போய் அங்கே வந்து சில்லியை அவர் தான் ஃபவுண்ட் பண்ணார். How sad for Columbus. It was a little sad, but because he went to South America, he found the chili. அதாவது அவர் வழி தவறி வேறு பிளேஸ்க்கு போனது வருத்தம் தான். ஆனால் வந்து அவர் வந்து அங்கே போகலை அப்படின்னா இந்த சவுத் அமெரிக்காவையும் அங்கே இருக்கிற சில்லியும் வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சில்லியும் பிளாக் பெப்பர் மாதிரியே வந்து நல்லா வந்து ஸ்பைசியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. And so Christopher Columbus packed the chili and took it back to his country with him. உடனே வந்து அங்கேருந்து நிறைய சில்லிஸை வந்து எடுத்துகிட்டு தன்னோட நாட்டுக்கு போகிறாரு. பட் ஹவு டிட் இட் கம் ஹியர்? ஆனால் இது இங்கே எப்படி வந்தது அப்படின்னு மணி கேட்குறான். சில்லி வாஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் த போர்ச்சுகீஸ் brought to India. அதாவது போர்ச்சுகீஸு நிறைய பொருட்கள் கொண்டு வந்ததில் இந்த சில்லியும் ஒன்றுன்னு அப்பா சொல்கிறாங்க. சில்லிஸ் ஆர் கல்டிவேட்டட் மோர் இன் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் சில்லிஸ் வந்து அதிகமாக பயிரிடுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. In India, chili was first brought into Goa and the people there learned to use this new spice in their cooking before the entry of chili pepper was used in cooking. இந்தியாவில் இருக்கிற கோவாவில் தான் ஃபஸ்ட்டு இந்த சில்லியை வந்து வாங்கினாங்க. இந்த சில்லி வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பெப்பர் தான் அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செல்வி அண்ட் மணி லுக்டு அட் த சில்லி ஆன் தேர் பிளேட். அதாவது செல்வியும் மணியும் ரெண்டு பேரும் பிளேட்டில் வந்து அந்த சில்லியை பார்க்குறாங்க. அண்ட் ஹவு யூ மேக் அவர் ஃபுட் டெலிசியஸ். இந்த ஃபுட்டு எவ்வளோ டெலிசியஸாக இருக்குது அப்படின்னு அவன் கேட்குறான். வாட் அ லாங் டிஸ்டன்ஸ் யூ ஹாவ் ட்ராவல்டு. எவ்வளோ தூரத்துலேருந்து நீ வந்திருக்க அப்படின்னு செல்வி சொல்கிறான். டு வேஸ்ட் யூ would be very bad and so we are going to eat you. அதாவது இதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சில்லியை பார்த்துட்டே சாப்பிட்றான். இட்ஸ் ஹாட் அண்ட் ஸ்பைசி. அதாவது இது ரொம்ப காரமாக ஸ்பைசியாக இருக்குன்னு சொல்கிறான். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வெஜிடபிள்ஸ் எந்தெந்த நாட்டிலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க.